இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபுட். ப்ளஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்கிற ஃபுட். அந்த ஈஸிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்குறது தான் நம்ம பாஸ்தாவோடது. வாங்க பார்க்கலாம். இதில் நான் 300 கிராம் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அப்புறம் பாஸ்தா போட்டு அது ஒரு 15 நிமிஷம் கிட்ட மீடியம் ஃப்ளேம் கிட்ட வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பாஸ்தா வந்து செய்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம், பெருஞ்சீரகம், வரமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம், அரை தக்காளி. அப்புறம் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து இஞ்சி பூண்டு இதுதான். ஒரு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து அந்த அரை தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்ச பாஸ்தாவும் போட்டு அது கொஞ்சம் உப்பு, அப்புறம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி பிரியாணி பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி. ரொம்ப நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.